சரி மச்சான், ஆள் கால் பண்ணுது என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரி ஏன் மச்சான் சுகமா இருக்க? மச்சான் வேலை இல்லாமல் வீட்டில் ஒரு மாதிரி இருக்குடா. அவங்கள்ட்ட காசு கேட்குனா கூட ஒரு மாதிரி இருக்குது. சின்ன வயசில் அவங்கள்ட்ட கேட்டுட்டோம். இப்போ ஒரு வயசு ஆகிடுச்சு. நம்ம ஒரு வேலைக்கு போனாதான்டா அவங்க நல்லது சொல்கிறது கூட எனக்கு கெட்டதாக தெரியுதுடா. மச்சான் நானே வீட்டில் ஒரு மாதமாக சுற்றிட்டு இருந்தேன் வெட்டித்தனமா. எனக்கு இப்போ வேலை வந்துச்சுல மச்சான், அது மாதிரி வரும் மச்சான். டைம் சரியில்லையா என்னமோ தெரியல, வெயிட் பண்ணு. இன்றைய முக்கிய செய்திகள். புயல் பாதித்த பகுதிகளை 2வது நாளாக பார்வையிட்டது மத்திய. ஹலோ சார். ஹலோ சார், ஆன்லைனில் வந்து உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் சார். பார்ட் டைம் ஜாப்க்காக கால் பண்ணேன் சார். ஓகே. அதான் சார், ஒரு ஜாப் வேணும் சார். நான் ஒரு 1 இயராக வேக்கன்சி தேடிட்டு இருக்கேன். சரி ஓகே, உங்கள் பேர் என்னங்க? சார் என் பேர் அனிசாங்க சார். சரி ஓகே, நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணுறீங்க? பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3rd இயர் வரையும் முடிச்சுட்டு இப்போ 1 இயராக வேக்கன்சி தேடிட்டு இருக்கேன் சார். ஓகே ஓகே, நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்? நான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் சார். இப்போ நம்ம கம்பெனியில் வந்து 2 டைப் ஆஃப் ஜாப் இருக்குப்பா. ஒன்று வந்து ரெகுலர் ஒன்று, இன்னொன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? சார் நம்ம தம்பி கொஞ்சம் ஹேண்டிகேப், அதனால் நான் தான் சார் பார்த்துக்கணும். ஸோ அதனால் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் சார் வேணும். அதனால சார் எனக்கு 1 இயராக வேக்கன்சியே கிடைக்கல. இப்போ நம்ம கம்பெனி வந்து லொக்கேஷன் வந்து சென்னையில் இருக்குது. ஓகே சார். இப்போ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்ணுறீங்களா? எஸ் சார். இப்போ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு 300 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஆனால் இது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தோம். இல்லை அப்படி இல்லை, இது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எதுக்குன்னா இப்போ நீங்கள் எங்கள் கம்பெனியில் ஒரு ஆள் அப்படின்றதுக்காக ஃபீஸ் 300 பே பண்ணுறோம் சார். ஒரு கைண்ட்லி ரிக்வெஸ்ட், ஒரு 1 இயர் வெயிட் பண்ணிட்டு நான் 28 பேமெண்ட் பண்ண சொல்கிறேன். கால் பண்ணுறேன். சரி ஓகேங்க. ஹலோ மச்சான், நீங்கள் ஒரு 300 ரூபா ஜிபே பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக. நான் வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பர் சென்ட் பண்ணிருக்கேன், அதை கொஞ்சம் அனுப்பிச்சி விட்ரு. 100 ரூபாயடா? ஆமாடா. ஒரே நிமிஷம் லைன்லேயரா, அனுப்பிச்சுட்றேன். ஹலோ சொல்கிறா. அனுப்பிச்சேன்னு பாடுறா. சரி. ஹலோ சார், பேமெண்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே, வந்து இப்போ பார்க்குற மெசேஜ் இப்போலாம் பார்க்குறேன். ஓகே சார். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்ணுறீங்க? எஸ் சார். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்ணுறதுனால நீங்கள் வந்து 10K டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஆனால் இது வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் சார் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். அதனால தான்ப்பா இப்போ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 10K பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 10K வந்து நீங்கள் ஒரு டெபாசிட்டாக தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து 10K 30 40 50 கூட ஆகலாம், உங்கள் ஸ்மார்ட் ஒர்க்கை பொறுத்து இருக்குது. சரி, நீங்கள் என்னென்னு ரெடி பண்ணிட்டு எனக்கு போனீங்க அங்கே. ஓகே சார், நான் கால் பண்ணுறேன் சார். சரி ஓகே. முந்தானிக்கு வேறு ஆன்லைனில் போய் நான் ஒரு பார்ட் டைம் ஜாப் வரும்னு சொல்லி ஸ்கேமில் ஏமாந்துட்டேன்டா. சரி. ஆன்லைன் ஜாப்லாம் ஸ்கேமாடா? ஆன்லைன் ஜாப்புக்கு ஸ்கேம் கிடையாது. அது வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நீ ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டா நிறையா சம்பாதிக்கலாம் இல்லையா? நீ 300 ரூபாயிலேருந்து உன்ட்ட எவ்வளோ இருக்கோ அதை நீ இழந்துடும். அதை வந்து அந்த 300 ரூபாய் வந்து ஒரு ரீசார்ஜ் பண்ண காசை வந்து மறந்து விட்டுரு. மச்சான், எங்கள் அண்ணோட ஃப்ரெண்டு கம்பெனியில் வேக்கன்சி இருக்கான், என்ன ட்ரை பண்ணி பார்க்குறியாடா? மச்சான் எனக்கு வேலை தான் மச்சான், அப்படியே கேட்டு வாங்கிக்கிறா. சரி வா மச்சான் போகலாம்.